ஹாய் ஹலோ வணக்கம். ஊரான் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். வில்லு வெட்ட அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த எங்களோட ஊரில் எல்லாம் இருக்கைக்குள்ளே நான் நினைக்கிறேன்னா இந்த குளங்கள் இதுதான் வில்லு வெட்ட அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா எப்போயுமே எங்களோட பொடியெல்லாம் ஸ்கூலில் இருக்கக்கூட பொடியல் சொல்லுவாங்க, வில்லு வெட்டை இருக்குது சார், வில்லு வெட்டை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த வில்லு வெட்டை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தீவிச்சேனை அப்படின்னு சொல்கிறேன். அதாவது புலனறுவையில் தீவிச்சேனை அப்படின்ற ஒரு தமிழ் கிராமம், நல்ல வயல் சார்ந்த ஒரு நிலம் கண்டுந்துருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ தீவிச்சேனை அப்படின்ற இந்த தமிழ் கிராமத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு 400 மீட்டரில் இந்த ஊரை போய் பார்க்க போகிறோம். அதிலே அந்த ஊரில் இதில் பார்த்திங்கன்னா தான் அந்த வில்வெட்டை, அதாவது இது புலனறுவை மாவட்டத்தில் ஒரு தமிழ் கிராமம். இங்கே அதிகமான தமிழ் கிராமங்கள் இருக்குது. அதில் தீவிச்சேனை அப்படின்ற ஒரு, இங்கே எல்லாம் தமிழாக்கள் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அங்கால காடா இது அதே நேரத்தில் இது குள அமைப்பு கூட இல்லை. இந்த வில்வெட்டை பாருங்க, ஒரு கலிங்கி இல்லை, ஒரு குளக்கட்டு இல்லை. ஆனாலும் இது 4 பக்கத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி நிறையக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதே நேரத்தில் பக்கத்தில் எல்லாம் வயல் நிலங்கள், அங்கே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பெருமளவு வயல் நிலங்கள் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் பக்கம் பார்க்கலாம் நீங்கள். அதோட இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திம்புலாகலை மலைத்தொடரம் தெரியுது, மலைத்தொடர்னு சொல்லி. அதோட இங்கால வயலில் இன்னும் ஒரு சின்ன ஒரு மலைத்தொடர் இருக்குது. அதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதிகமாக புலனறுவை பிரதேசத்தில் அது ஒரு பண்பாட்டு ரீதியாக பார்க்கக்குள்ள அதிகளவான கோயில்கள் இருந்திருக்குது. இன்றைக்கும் இங்கே அதிகளவான தமிழ் கிராமங்கள், தமிழ் பெயர்கள் காணப்படுறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது தொடர்பாக நான் தொடர்ந்து காணொலிகளை பதிவிட்டு இருக்கிறேன். இந்த புல்லுக்கு என்ன பேர்? இதுக்கு சாப்பம் புல். இது கூடுதலாக இங்கால பக்கம் மட்டும்தான் இருக்கேன் இந்த புல்லுக்கு. கணையான்ன்றது நான் பெட்டியன்னு சொல்லுவாங்க. பெட்டியன் வேறையா? பெட்டியன் சின்ன, அது சின்ன தான் பெட்டியன்னு சொல்கிறேன். நாரை நீந்த நடந்து போகுது போல இருக்குது. அது நாரை கால் நீட்டு. அதே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எருமை மாடுகள், இந்த இப்படியான அந்த இயற்கை காட்சிகளை நீங்கள் என்னுடைய இந்த ஊரான்